மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பன்னையின் குழந்தைகளே, மீண்டுமாய் இந்த வணக்க மாதத்தின் 12ஆம் நாள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையில் நாம் ஜெபிக்கக்கூடியது மகா அன்புக்கு பாத்திரமாய் இருக்கிற அன்னையே என்று நாம் ஜெபிக்கிறோம். மகா அன்பிற்கு பாத்திரமாய் இருக்கிற இந்த அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்பது, எத்தனையோ பெண்கள் அழகாகவும் கற்பில் சிறந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் அனைவருமே ஒரு சமுதாயத்திற்கு உட்பட்டவர்களாக, ஒரு தனிப்பட்ட நபருடைய அன்பிற்கு உரியவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது நாம் அனைவருமே ரெபெக்காள் அழகாகவும் தன்னித்தன்மை உள்ளவளாக இருக்கின்ற பொழுது, இந்த ரெபெக்காளை ஈசாக்கு விரும்புகிறார், ஆசை கொள்கிறார். ஈசாக்கு இரண்டாவது பார்க்கின்ற பொழுது ராக்கேலுடைய அழகையும் அவளுடைய தூய்மையும் பார்த்து யாக்கோப்பு அவள் மீது அன்பு கொள்கிறார் என்று. எனவே ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தனிப்பட்ட பெண்ணின் மீது அவளுடைய அழகின் தோற்றத்திற்கும் அவளுடைய தூய்மையின் அடையாளத்திற்கும் எத்தனையோ நபர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள, தங்களை அர்ப்பணித்து கொள்ள விரும்புவார்கள். ஆனால் இவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தனிப்பட்ட நபராகத்தான் காணப்படுகிறார்கள். இவர்களையும் தாண்டி மகா அன்பிற்கு பாத்திரமாய் இருக்கிற நம் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் உரியவளாக, குறிப்பாக தாய்மை உள்ளத்தை கொண்டவளாக இருக்கிறாள். தாய் என்பவள் யார்? தன் பிள்ளைகளுக்காக எத்தனை தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கிறவள் தான் தாயானவள். தன் பிள்ளைகளுடைய தேவைகளை முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கிறவள் தான் தாயானவள். இந்த தாயானவள் தேவைகளை நிறைவேற்றுவது வெறும் நிகழ்வுகளாக அல்ல, மாறாக அன்பின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்னை மரியாளுடைய பணி வாழ்வில் நாம் பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்தில் அங்கு அன்னை மரியாள் அவருடைய அழைப்பு இல்லை என்றாலும் அங்கே சென்றிருக்கிறார். அந்த கானாவூர் திருமணத்தில் நடந்த நிகழ்வை வேதத்திலே நாம் அழகாக வாசிக்க கேட்கிறோம். திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது என்று அன்னை மரியாள் அறிந்து தெரிந்து தன் மகனிடம் பரிந்து பேசுகிறாள், ரசம் தீர்ந்து விட்டது என்று. இயேசு முதலில் நிராகரித்தாலும் தாயினுடைய அந்த அன்பின் கட்டளைகளுக்கு இல்லை என்று சொல்லாமல் அன்னை மரியாள் அந்த பணியாளரிடம் சொல்லிவிட்ட செய்தி, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. இயேசு 6 கற்றாடி நிறைய தண்ணீர் விளிம்பு வரை எடுத்து வர செய்து அதை ஆசீர்வதித்து பந்தி மேற்பார்வையாளரிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த தண்ணீரானது ரசமாக மாற்றப்பட்டு அந்த அளவிற்கு ருசி உள்ளதாக, சுவை உள்ளதாக இருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இவையெல்லாம் எப்படி நடைபெற்றது? ஆபத்து நேரங்களில் உதவுகிறவர்கள் தான் நல்ல நண்பர்கள் என்று சொல்லுவார்கள். நண்பன் என்று சொன்னாலே அன்பினுடைய இலக்கணமாகத்தான் காணப்படுகிறார்கள். இங்கே அன்னை மரியாள் மகா அன்பிற்கு பாத்திரமாக இருக்கிறாள் என்றால், இந்த அன்னை மரியாளுடைய இந்த பணி வாழ்வில் இந்த திருமணத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளாக இருக்கட்டும், தான் கருவுற்ற பிறகு எலிசபெத் அம்மாளை சந்தித்து அந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ததை பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அன்பு தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பதினால்தான் அன்னை மரியாளால் இப்படிப்பட்ட உதவிகளை செய்து முடிக்க முடிகிறது. எனவே மகா அன்பிற்கு பாத்திரமாக இருக்கிற நம் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய அன்பு, நம்முடைய அழகு, நம்முடைய தூய்மை, நம்முடைய பணி ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு இருந்து விடாமல், நம்மை சுற்றி இருக்கிற சந்தித்து கொண்டிருக்கின்ற எங்கெல்லாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த இடங்களில் எல்லோருக்கும் நம்முடைய அன்பும் பணி வாழ்வும் நிறைவாக இருக்க வேண்டும் என்றுதான் அன்னை மரியாள் இன்று உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய அன்பின் மொழிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
எனவே மகா அன்பிற்கு பாத்திரமாக இருக்கிற இந்த அன்னையினுடைய இந்த மன்றாட்டு மாலையை நாம் சொல்லி செபிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை வெறும் வார்த்தைகளாக இருந்துவிடக்கூடாது. மாறாக அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அழகாக பழமொழி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று. நம்மை பெற்றெடுத்த இந்த மன்னக தாயை விட விண்ணக தாயாக இருக்கின்றது அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று கல்வாரி மலையிலே தன்னுடைய தாயை உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். தந்தையோடு இருந்தவர், கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர் இந்த மண்ணுலகிற்கு மனிதனாக பிறக்கின்ற பொழுது அந்த அன்னையினுடைய வார்த்தைகளை ஒரு பொழுதும் கேட்டு அந்த தாயினுடைய பாதுகாப்பில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். எனவே கடவுளாக இருந்தவரை இந்த தாயினுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி இந்த மண்ணுலகை கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் எம்மாத்திரம் இந்த மகா அன்பிற்கு பாத்திரமாக இருக்கிற இந்த தாயினுடைய அன்பிற்கு நாம் அடிமைப்பட்டவர்கள். இந்த பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே இந்த தாயினுடைய சொற்களை கேட்டு அதன்படி நாம் கடந்து செல்லுவோம். அதோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே எத்தனை பிள்ளைகள் இப்படிப்பட்ட சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் தன் அன்பினாலும் செயல்பாடுகளினாலும் பிறரை அரவணைத்து செல்லுகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம், அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருப்போம், அவர்களோடு நாம் இணைந்த கைகளாக பயணிப்போம். அப்பொழுதுதான் அன்னை மரியாள் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகிலே அன்பின் பாத்திரமாக இருந்தாரோ அதே போல நாமும் இருக்க முடியும் என்ற செய்தியைத்தான் இந்த அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே நாம் அன்னையினுடைய கருத்தில் நம்மை அர்ப்பணித்து அந்த தாயினுடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.